மகாபாரத சீரீஸ்ல இன்னைக்கு 19வது எபிசோட்ல இருக்கும். கர்ணன் பரசுராமரால சபிக்கப்படுறான் இல்ல, அதே யோசிச்சு ரொம்ப நாட்கள் தாண்டுது. ஒரு நாள் அந்த கவலையில காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது சரி ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து தியானம் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறான். தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமா ஒரு விலங்கு அங்கங்கே ஓடுற சத்தம் கர்ணனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. கர்ணன் ஒரு கட்டத்துல முழிக்கிறான். கோவம் அடைஞ்சு என்ன பண்றான்னா ஒரு பில்லை எடுத்து அம்பா மாத்தி அந்த சத்தம் வர திக்குல ஏறான். ஏன்னா பில்லை அம்பா ஏன் மாத்துறான்னா வலிக்காம அந்த மிருகம் இறக்கணும்னு சொல்லி அந்த அம்பு தவறுதலா அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஒரு பசுமாடு மேல பட்டுடும். கர்ணன் பசுமாடுடைய சத்தம் கேட்டதும் திகைச்சு போய் ஓடி போய் பாக்குறான். கவலையில அப்படியே நிக்கிறான். அந்த பசுமாடு அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பிராமணரோடது. அந்த பிராமணர் ஊர் மக்களுடைய யாகங்களுக்கெல்லாம் இந்த பசுமாடை தான் கூட்டிட்டு போவாரு. அந்த பொதுமக்களுக்கு அந்த பசுமாடை அவ்வளவு பிடிக்கும். கொஞ்ச நேரத்துல பிராமணர் வராரு. இறந்து கிடக்கிற பசுமாடை பார்த்ததும் கட்டி பிடிச்சு அழுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எழும்பி நின்று கர்ணன் கிட்ட கேட்கிறாரு, யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ண நினைக்காத என்னுடைய அப்ராணியான பாவம் பசுமாடை கொள்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ அவ்வளவு துஷ்டனா இருக்கேன்னு சொல்லி கர்ணனுக்கு ஒரு சாபம் விடுக்கிறாரு. என்னன்னா, ஒரு நாள் யுத்த பூமியில நீ யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னுடைய ரத சக்கரம், உன்னுடைய தேரோட ரத சக்கரம் பூமியில மாட்டும். அதை எடுக்கிற வேலையில உன்னுடைய எதிரி உன்னுடைய பின்னால் எந்த அம்பை இது உன்னை கொலை பண்ணுவான்னு சொல்லி சாபம் அளிக்கிறாரு. முதல்ல பரசுராமர் கர்ணனுக்கு சாபம் அளிச்சாரு. ரெண்டாமதா அந்த பிராமணர் கர்ணனுக்கு சாபம் அளிக்கிறாரு. நாளைக்கு இன்னொரு எக்ஸைட்டிங்கான கதையோட உங்களை சந்திக்கிறேன். Until then, விஷ்ணுவேன் signing off.